மது குடிப்பது ஒரு சின்ன பழக்கம் போல தோன்றினாலும் அது மெதுவாக நம்முடைய உடலையே முழுவதும் தாக்கிவிடுகிறது. ஒரு கண்ணாடி போதையிலிருந்து ஆரம்பித்து நாள்தோறும் குடிக்கும் அடிமையாக மாறும்போது நம் உடலில் எத்தனை பெரிய மாற்றங்கள் நடக்கிறது தெரியுமா? மது நம் மூளை, இதயம், கல்லீரல், சிறுநீரகம், வயிறு, குடல், தோல், கண்கள், இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன. பலருக்கு தெரியாத உடல் குறைபாடுகள் மெதுவாக வளர்ந்து வாழ்நாள் இட்செல்ஃப் குறையும் நிலை ஏற்படுகிறது. இந்த வீடியோ உரை முழுவதும் மது குடிப்பதால் ஏற்படும் முக்கியமான உடல் குறைபாடுகள் என்ன, அவை எப்படி பாதிக்கும், நம் வாழ்க்கையை எப்படி மாற்றிவிடுகிறது என்பதை கவனமாக பார்க்க போகிறோம். முதல் மூளை. மது அதிகமாக குடித்தால் மூளை எப்படி பாதிக்கிறது? மூளை முன்பகுதி ஃப்ரண்டல் லோப் தான் சிந்தனை, முடிவெடுப்பு, நல்லது கெட்டது தெரிந்து செயல் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. அதிக மது குடிப்பதால் இந்த பகுதி பலவீனமடைந்து சரியான முடிவெடுப்பதில் பிழை செய்ய வைக்கிறது. அதனால் சண்டை, தவறான பேச்சு, தவறான நடத்தை உண்டாகும். நினைவாற்றல், மெமரி குறைவு. அதிகமாக குடிக்கும்போது பிளாக் அவுட் எனப்படும் நிலை வரும். அதாவது அந்த நேரத்தில் நடந்ததை மூளை சேமிக்கவே முடியாது. நீண்ட காலத்தில் குடித்தால் மூளை நினைவுகளை சேமிக்கும் திறனை இழந்து மறதி நோய், டெமென்சியா போல பாதிப்பு தரும். நரம்பு இணைப்புகள் சேதம். மூளையின் நியூரான்ஸ் இடையே தகவல் பரிமாற்றம் குறைகிறது. அதிக அளவில் குடித்தால் அந்த இணைப்புகள் அழிந்து போகும். இதனால் கவனம், கற்றல், திட்டமிடல், வேலை, நினைவாற்றல் எல்லாம் பாதிக்கப்படும். மூளை சுருங்கும், பிரெயின் ஷ்ரிங்கேஜ். நீண்ட காலம் அதிகமாக குடிப்பவர்களின் மூளை எம்ஆர்ஐ எடுத்தால் வெள்ளை, சாம்பல் திசுக்கள் குறைவாக இருக்கும். இதனால் மூளையின் அளவே சுருங்கிவிடும். வயதுக்கு மேல் கூடுதல் அறிவாற்றல் இழப்பு, பேச்சு பிரச்சனை, நடத்தை மாற்றம் வரும். நோய் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக குடிப்பவர்களுக்கு. வைட்டமின் B1 டைமினியம் குறைபாட்டால் வரும். இது நினைவழிவு பிளஸ் குழப்பம் பிளஸ் சமநிலை பிரச்சனை போன்ற கடுமையான நோயாகும். நீண்ட கால விளைவுகள்: மூளை சிந்தனை சக்தி குறையும், மனநிலை பிரச்சனைகள், டெப்ரெஷன், ஆன்சைட்டி, பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஆபத்து கூடும். அடிமை, அடிக்ஷன் காரணமாக வாழ்க்கையே சிதறும். சுருக்கமாக, அதிக மது ஈக்குவர்த்து மூளை அழிவு. சில நேரங்களில் நடந்ததை மறந்து விடுதல் முதல் வாழ்நாள் முழுவதும் நினைவாற்றல் இழப்பது வரை தாக்கம் கொடுக்கிறது. இரண்டாவது, கல்லீரல். நம்ம உடலின் சுத்திகரிப்பு இயந்திரம். ஆனால் மதுவால் எப்படி பாதிக்கிறது? நண்பர்களே, நம்ம உடம்புல இருக்கும் மிக முக்கியமான உறுப்பு என்னன்னு கேட்டா கல்லீரல். கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கும் எல்லா நச்சுக்களையும் கெட்ட பொருட்களையும் சுத்தம் பண்ணும் ஒரு பயாலஜிக்கல் பில்டர். ஆனா ஒருவன் மதுவை குடிக்க ஆரம்பிச்சா அந்த பில்டர் மெதுவா பழுதாக ஆரம்பிக்கும். பழுதாக ஆரம்பிச்சதும் நம்ம உடம்புல எல்லா நச்சுக்களும் தேங்கி மெதுவா நம்ம உயிரையே கவர ஆரம்பிக்கும். கல்லீரல் எப்படி சேதமடைகிறது? ஃபேட்டி லிவர், கொழுப்பு கல்லீரல். ஆரம்பத்தில் மது குடிப்பவங்க கல்லீரலுக்குள் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும். இதைதான் டாக்டர்கள் ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க. இந்த நிலைவரம் சின்ன பிரச்சனைதான்னு பலர் நினைப்பாங்க. ஆனா கவனிக்கலேன்னா அது அடுத்த நிலைக்கு போயிடும். நீங்க எண்ணெயில பொரிக்கிற ஒரு பாத்திரம் சுத்தம் பண்ணாம விட்டீங்கன்னா மெதுவா கருப்பு கருப்பா மாறி புழுங்கி விடும்ல. அதே மாதிரிதான் கல்லீரல். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், கல்லீரல் வீக்கம். தொடர்ந்து குடிப்பவங்க கல்லீரலில் வீக்கம் வரும். வயிறு வலி, வாந்தி, சோர்வு, சதை குறைவு. சிலருக்கு அந்த நிலையிலேயே மரணமும் ஏற்படலாம். முதலில் சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். சரியாகிடும்னு புறக்கணிச்சிட்டா அது அடுத்த ஸ்டேஜ் பக்கம் தூக்கிக்கிட்டு போயிடும். லிவர் சிரோசிஸ், கல்லீரல் சுருங்குதல். இதுதான் மிகவும் ஆபத்தான நிலை. கல்லீரல் மெதுவாக சுருங்கி கடினமாக மாறிடும். இனிமேல் கல்லீரல் வேலை செய்யவே முடியாது. இதை திரும்பவும் சரி செய்ய முடியாது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழி. அது கூட எல்லாருக்கும் சாத்தியமில்லை. ஒரு பாட்டிலுக்காக உங்கள் உடம்புல இருக்கும் அரசியல் தலைவர் மாதிரி முக்கியமான உறுப்பை அழிக்க வேண்டுமா? அந்த கல்லீரல் தான் உங்களை 10 ஆண்டுகள் வாழ வைக்கும் கவசம். அது இல்லாம போச்சுனா வாழ்க்கையே இல்ல.
கல்லீரல் பாதிப்பு அறிகுறிகள் எப்போதும் சோர்வாக இருத்தல், வயிறு வலி, வயிறு வீக்கம், கண் மஞ்சள் நிறம், ஜாண்டிஸ், சதை குறைந்து எலும்பு மாதிரி ஆகிடுதல், இரத்தம் கசிதல் நிலை, ப்ளீடிங் ப்ராப்ளம், கால்கள் கைகள் வீக்கம். ஒருத்தரை பார்த்தாலே உடம்பு சோர்வாக கண் மஞ்சளாக இருந்தா அவன் உடம்புல கல்லீரல் கதறிக்கிட்டிருக்கு என்று புரிஞ்சுக்கலாம். உண்மை சம்பவம். மதுரையில இருந்த ஒரு இளைஞன், 28 வயசுதான். கல்லூரி முடிஞ்சதும் நண்பர்களோட சனி ஞாயிறு குடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, நான் அடிக்டாக மாட்டேன்னு சொன்னவன் 5 வருடத்துல தினமும் குடிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் கண் மஞ்சளா மாறியது. மருத்துவமனைக்கு கொண்டு போனப்போ டாக்டர்கள் சொன்னாங்க, உங்க கல்லீரல் 80% வேலை செய்யாமல் போச்சு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மட்டுமே நீங்க உயிர் பிழைக்க முடியும். அவன் வீட்டாருக்கு அது சாத்தியமே இல்ல. 28 வயசுதான் ஆனவனின் வாழ்க்கை ஒரு பாட்டில் மதுவுக்காக வாழ்க்கையே போச்சு. இதுதான் நண்பர்களே, மதுவால் அதிகமாக பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். முதலில் கொஞ்சம் கொழுப்பு, அடுத்தது வீக்கம், கடைசியில் சுருங்குதல். இது ஒரே ஒரு பாதை தான், திரும்ப வர முடியாத பாதை. மூன்றாவது இதயம், உயிரின் துடிப்பு. மதுவால் எப்படி பாதிக்கிறது? நண்பர்களே, மூளை பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு பார்த்தாச்சு. இப்போ நம்ம உடம்புல இன்னொரு முக்கியமான என்ஜின், இதயம். இதயம் நம்ம உடம்புக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பாம்ப் மெஷின் மாதிரி. ஒரு நிமிஷத்துக்கு கூட அது நிற்கக்கூடாது. ஆனா மதுவை குடிக்க ஆரம்பிச்சா இந்த பாம்ப் மெஷினே மெதுவா பழுதாக ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் உயரும். மது குடிப்பவங்க ரத்த அழுத்தம் பிபி அதிகரிக்கும். நாளடைவில் அந்த அழுத்தம் இதயத்தில் கூடுதல் வேலை உருவாக்கும். இதய தசைகள் சோர்ந்து விடும். பம்புக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வெடிச்சு போகும். அதே மாதிரிதான் இதயம். திடீர்னு இதயம் வேகமா துடிக்கும். சில சமயம் நின்று போகும் அபாயமும் உண்டு. நீண்ட நாள் குடிப்பவங்க ஹார்ட் அட்டாக்கு அதிக வாய்ப்பு. இரத்த குழாய்கள் அடைப்பு, பிளாக்கேஜும் விரைவா வரும். உடற்பயிற்சி செய்யாம, சத்தான உணவு சாப்பிடாம மது குடிச்சா இதயம் விரைவில் சோர்ந்து விடும். மதுவால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களும் பாதிக்கப்படும். அதனால திடீர் மூளைத்தாக்கு வரும். ஒருவர் உயிர் பிழைத்தாலும் பேச முடியாம, நடக்க முடியாம, வாழ்க்கையே முடியாம போய்விடும். நண்பர்களே, ஒரு பாட்டிலுக்காக வாழ்க்கையே மின்விசிறி போல தொங்கி கிடக்க வேண்டுமா? உண்மை சம்பவம், இதயம். செங்கல்பட்டு அருகே ஒரு லாரி டிரைவர் இரவு ஒவ்வொரு ட்ரிப்க்கும் மது குடிக்காம தூங்கவே முடியாது. ஒரு நாள் ஸ்டியரிங் மேல் தான் சாய்ந்து போனார். காரணம், இதயம் நின்று விட்டது. வயசு 40 தான். அவரோட குடும்பம் இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்கு. இதயம் மதுவோட விளையாட முடியாத என்ஜின். நான்காவது, சிறுநீரகம், நச்சுகளை வடிகட்டும் இயந்திரம். இதயத்துக்கு அடுத்த முக்கிய உறுப்பா சொல்லப்படுவது சிறுநீரகம். சிறுநீரகம் தான் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து கழிவுகளையும் நச்சுகளையும் வடிகட்டி சிறுநீராக வெளியே அனுப்பும். ஆனா மதுவை குடிச்சவங்க உடம்புல இந்த இயந்திரமே ஓவர்லோட் ஆகிடும். அதாவது அது உடம்பிலிருந்து தண்ணீரை அதிகமாக வெளியேற்றும். இதனால நீர்ச்சத்து குறையும். உடம்பு எப்பொழுதும் வறண்டு போன மாதிரி ஆகும். சிறுநீரகங்கள் அதனால் சிரமப்படும். மது குடிப்பதால பிபி உயரும். அந்த அழுத்தம் நேரடியாக கிட்னியின் ஃபில்டர்களை சிதைக்க ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக மது குடிப்பவர்களுக்கு சிறுநீரகம் மெதுவா வேலை செய்யாமல் போகும். அதே நேரம் கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருந்தா கிட்னி டபுள் டேமேஜ் ஆகும். கடைசியில் டயாலிசிஸ் தவிர வழியே இல்லாமல் போகும். வாரம் 3 தடவை மருத்துவமனைக்கு போய் டயாலிசிஸ் எடுக்க வேண்டிய நிலை. எத்தனை குடும்பம் தாங்க முடியும் அந்த வேதனையை? டயாலிசிஸ் கூட உதவாத நிலை வந்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். அது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம். இல்லை என்றால் மரணம் தவிர வேற வழி இல்லை. சிறுநீரக பாதிப்பு அறிகுறிகள்: கால் கைகள் வீக்கம், சிறுநீர் சரியாக வராதது, அடிக்கடி சோர்வு, முகம் பசுமை, பேல்னஸ், உணவு விருப்பம் குறைவு. இவையெல்லாம் வார்னிங் பெல். ஆனால் மது குடிக்கிறவர்கள் பெரும்பாலும் கவனிக்கவே மாட்டாங்க. உண்மை சம்பவம், சிறுநீரகம். திருச்சியில் ஒரு பையன், வயசு 32 தான், நண்பர்களோட சேர்ந்து தினமும் குடிச்சான். ஒரு நாள் திடீர்னு சிறுநீர் வராமல் மருத்துவ பரிசோதனைக்கு போனான். ரிப்போர்ட் வந்ததும் ஷாக். அவனுடைய கிட்னி 90% வேலை செய்யாமல் போச்சு. இப்போ அவன் டயாலிசிஸ் மெஷின்ல தான் உயிரோடு இருக்கிறான். ஒரு பாட்டிலுக்காக மஷினுக்கு அடிமையானவன். 5வது, மது குடிப்பதால் வயிறு, குடல், நரம்புகள் எப்படி பாதிக்கிறது? வயிற்றுப்போக்கு. மது நேரடியாக வயிற்று புடைப்பை காயப்படுத்துகிறது. இதனால் அமில சுரப்பி அதிகரித்து எரிச்சல், வாந்தி, வயிற்று வலி, வயிறு உப்புசம் ஏற்படுகிறது. செரிமான கோளாறு. மது குடித்தால் வயிறு செரிமான சாறு, டிஜஸ்டிவ் என்சைம்ஸ் உற்பத்தியை குழப்புகிறது. குடலில் உணவு சரியாக சிதைக்கப்படாது.
இதனால் அஜீரணம், குமட்டல், வயிற்றுப்போக்கு, வாயு பிளாட்டிங் வரும். நரம்பு செயல்பாடு பாதிப்பு. நம் குடல் என் வயிறு தனி நரம்பு வலையமைப்பால் செகண்ட் பிரெயின் என்று சொல்லக்கூடிய நரம்பு இயங்குகிறது. மது குடிப்பதால் இந்த நரம்புகள் தகவல் பரிமாற்றம் மெதுவாக ஆகும். இதனால் உணவு அசைவில் சீர்குலைவு, மலச்சிக்கல் அல்லது திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்படும். குடல் பாக்டீரியா மாற்றம். நம்முடைய குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன. அவை உணவை கரைக்க, நோய் எதிர்ப்பு சக்தி தர, மனநலத்தையும் பாதுகாக்கின்றன. மது அதிகமாக குடித்தால் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் குறைந்து கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும். இதனால் செரிமான கோளாறு, நரம்பு சோர்வு, மனநிலை பிரச்சனை கூட வரும். விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு. மது குடிப்பதால் குடல் சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைகிறது. குறிப்பாக வைட்டமின் B1, B12, ஃபோலிக் ஆசிட் போன்றவை குறையும் போது நரம்புகள் பலவீனமடையும். இதனால் நரம்பு வலி, சோர்வு, நினைவாற்றல் குறைவு வரும். நீண்டகால விளைவுகள். வயிற்றில் புண்கள், உலசர், குடலில் அழற்சி, இன்ஃப்ளமேட்டரி பவுல், IBS மோசமடையும். குடல் புற்றுநோய் ஆபத்து கூடும். சுருக்கமாக, மது குடித்தால் வயிறு, குடல் நரம்புகள் எரிச்சல், வலி தரும், செரிமானத்தை கெடுக்கும், நரம்புகளை பலவீனப்படுத்தும். நல்ல பாக்டீரியாக்களை அழித்து கெட்ட பாக்டீரியாக்களை வளர்க்கும். 6வது, மது குடித்தால் தோல், கண்கள் எப்படி பாதிக்கும்? சிலர் சொல்வது கேள்விப்பட்டிருப்பீர்கள். குடிச்சா நல்ல தூக்கம் வரும், நல்ல முகமும் பிரகாசிக்கும். ஆனா உண்மையா அது? இல்லை. மதுவால் நம் தோலும் கண்களும் தான் அதிகம் சிதறி போகின்றன. மது குடிக்கும் போது உடல் தண்ணீர் இழந்து போகும். அதனால் தோல் உலர்ச்சி, சுருக்கங்கள் விரைவில் தோன்றும். மதுவால் நம் இரத்த குழாய்கள் விரிவடையும். முகத்தில் சிவப்பும் சில நேரம் வெடித்த இரத்தக்கோடுகளும் வெளிப்படும். மது ஹார்மோன் சமநிலையை கெடுக்கிறது. எண்ணெய் சுரப்பு அதிகரிக்கும். முகப்பரு, அலர்ஜி வரலாம். கல்லீரல் பாதிக்கப்படும் போது தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறும். இது கல்லீரல் நோயின் சிக்னல். மதுவால் கண்கள் ஏன் பாதிக்கிறது? மது குடித்தவுடன் கண்களில் உள்ள சிறிய இரத்தக் குழாய்கள் விரிவடையும். அதனால் கண்கள் சிவப்பு, சோர்வான தோற்றம் தரும். அதிகமாக குடித்தால் மூளை கண் இணைப்பு சரியாக வேலை செய்யாது. பார்வை மங்கல், இரட்டை படங்கள் வரும். நீண்ட காலமாக குடித்தால் வைட்டமின் B1 குறையும். கண் நரம்புகள் பலவீனமடையும், பார்வை குறையும். கல்லீரல் பாதிப்பு மோசமடைந்தால் கண்களும் மஞ்சள் நிறமாக மாறும். சிலருக்கு நிரந்தர பார்வை இழப்பு கூட ஏற்படும். ஒரு கண்ணாடி மது உங்களுக்கு சில நிமிட சந்தோஷம் தரலாம். ஆனா அந்த மது உங்கள் தோலை சிதைத்து கண்களை கெடுத்து வாழ்நாளையே அழித்துவிடும். நினைவில் வைங்க, உடம்பும் முகமும் அழகு இருக்கணும் என்றால் மதுவை விட்டு விடுவதே உண்மையான அழகு ரகசியம். 7வது, மது குடிப்பதால் இனப்பெருக்க உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுகிறது? மது குடித்தால் 1 மணி நேர சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த மது உங்கள் ஆண்மை, பெண் தன்மையெல்லாம் சிதறடிக்கும் என்பதை தெரியுமா? மது குடிப்பதால் ஆண்களின் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் குறைந்து விடுகிறது. இதனால் ஆசை குறைவு, ஆண்மை திறன் குறைவு ஏற்படும். அதிகமாக குடிப்பவர்களின் வீரியணுக்கள், ஸ்பெர்ம்ஸ் ஆரோக்கியமாக இருக்காது. எண்ணிக்கை குறையும், நகரும் திறன் குறையும். இதனால் வந்தை பிரச்சனை வரும். நீண்ட காலம் குடித்தால் ஆணுறுப்பு சரியாக இயங்காது. ஒரு கண்ணாடி மது உங்களுக்கு சிறிய சுகம் தரலாம். ஆனா அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உறவை, குடும்ப உறவை சிதைத்துவிடும். நினைவில் வைங்க, ஆண்மை, பெண் தன்மை காக்க வேண்டுமா? அப்போ மதுவை விட்டு விடுவதுதான் உண்மையான தீர்வு. மது குடிப்பது ஒருவரின் ஆரோக்கியத்தையே மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும். சில நேரம் கிடைக்கும் போதைக்காக எடுத்த அந்த ஒரு கண்ணாடி நம் வாழ்க்கையில் சிரிப்பை அல்ல, நோய், வலி, இழப்பு ஆகியவற்றையே கொண்டு வருகிறது. மூளை முதல் கல்லீரல் வரை, இதயம் முதல் சிறுநீரகம் வரை, உடல் முழுவதையும் மெதுவாக சிதைத்துவிடும் இந்த பழக்கம் நம் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் அழித்து விடுகிறது. ஆகையால் நண்பர்களே, ஒரு நாள் குடித்தாலே என்ன ஆகும் என்று நினைக்க வேண்டாம். அந்த ஒரு நாள் தான் ஆயுள் முழுக்க பிழைப்பை கெடுக்கும். உடலை காக்கவும் குடும்பத்தை காப்பாற்றவும் மது விலக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம்.